ஆய்வாளர் வந்து ஒரு சிஎம்ஓடைய பக்கத்தில் டேக் பண்ணியே வந்து கொலை இன்னொரு செய்தியை படித்த மிகவும் வேதனை அளிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூலிப்படை கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட காரைக்குடியில் அந்த மாதிரி ஒரு கோலம் நடந்தது. கூலிப்படையால் முன்விரோதமாக ஆனால் வண்டியில் வந்து பிளான் பண்ணி வந்து இது வந்து கிரைம் ஆஃப் பேஷன் கிடையாது. கிரைம் ஆஃப் பேஷன்னா ஏதோ ரெண்டு பேருக்குள்ள திடீர்னு ஒரு தகராறு ஏற்பட்டு திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சம்பவம் நடப்பது கிரைம் ஆஃப் பேஷன். ஆனால் இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக தான் இருக்கு. நேற்று காரைக்குடியில் நடந்தது கூட ஒருத்தரை வந்து டெய்ல் பண்ணி வந்து அதை டார்கெட் பண்ணி தான் கிளம்பணும். அது இறந்தவருடைய பின்னணி பண்ணவங்க பின்னணி அதுக்கெல்லாம் போறோம்னா சம்பவம் நடந்திருக்கிறது, இப்போ வெளிச்சத்தில் நடந்திருக்கிறது, ஊருக்கு நடுவில் நடந்திருக்கிறது, பிரதான சாலையில் நடந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இத்தகைய சம்பவங்கள் ஒரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது. இதை கண்டு மக்கள் அஞ்சுகிறார்கள். முதலமைச்சரும் காவல்துறையுடைய தலைவரும் இரும்பு கரங்கள் கொண்டு நடவடிக்கை உடனே எடுக்க வேண்டும். மீண்டும் மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை வரும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பவம் நடந்த பின்னர் இவர்களை நாங்கள் கைது செய்தோம், இனிமேல் சட்டம் கடமை செய்யும் என்று மாமூலாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகளை தவிர இன்னும் இரும்பு கரங்கள் கூட்டி அவர்கள் எடுக்கும் நடவடிக்கை வெளிப்படையாக மக்களுக்கு உணரும்படி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.